அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போது இந்த சேனலில் தினசரி லைவ் வந்துகிட்டு இருக்கு. அதில் சூப்பர் சாட்டில் வந்தீங்கன்னா உங்களோட சுயஜாதக பலன்களை கொஞ்சம் விரிவாகவும் கேட்குற கேள்விகளுக்கு தெளிவாகவும் பலன்களை அறிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வரா மாதிரி பெல் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு தெரிய வரும். தேதி பார்த்தீங்கன்னா 4/8/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி இரவு 10:02 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சப்தமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் இரவு 9:52 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை சஷ்டி. நல்ல ஒரு முருக வழிபாடு செய்கிறது நல்லது. சூரிய உதயம் காலையில் 5:55க்கும் சூரியன் மறைவு மாலை 6:35க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:30 8 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 3:25 5 மணி வரை இருக்குது. யமகண்டம் காலை 9:05 10:40 வரை. குளிகை பகல் 12:15 1:50 வரைக்கும் இருக்குது. இப்போது சஷ்டி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்றது, பசுமாடு, வீடு, வண்டி, வாகனம் வாங்கிறது, விற்கிறது எல்லாத்துக்கும் நல்லது. மருந்து உற்பத்தி செய்கிறது, மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது, டாக்டர்கிட்ட செக்கப் போகிறதுக்கு ஏற்ற ஒரு திதியாக இருக்குது. ரேவதி நட்சத்திரம் சுபமான நட்சத்திரம். சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம். மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்க, பெயர் சூட்ட, காது குத்த, கோயிலில் உணவு வழங்க, பூநூல் கல்யாணம், திருமணம், நகை அணிய, விதை விதிக்க, பயணம் மேற்கொள்ள ஏற்ற ஒரு நட்சத்திரம். எல்லா விதத்துக்கும் நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு போட்டி, ரிஷப ராசிக்கு செலவு, மிதுன ராசிக்கு சிக்கல், கடக ராசிக்கு லாபம், சிம்ம ராசிக்கு முயற்சி, கன்னி ராசிக்கு விவேகம், துலாம் ராசிக்கு வரவு, விருச்சிக ராசிக்கு சிந்தனை, தனுஷ் ராசிக்கு கோபம், மகர ராசிக்கு வெற்றி, கும்ப ராசிக்கு எதிர்ப்பு, மீன ராசிக்கு நற்செய்தி. நாள் சிறப்பாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறதுக்கான வாழ்த்துக்கள். நேற்று பதிவு போட முடியல, உங்கள் வருத்தத்துக்கு வருந்துகிறோம். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நாள் கொஞ்சம் பதட்டத்தோடையும், அதே நேரங்கள் சில விரயங்கள், எதிர்பாராத பணப்பிரச்சனைகளால் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாதீங்க. நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க. வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பொருளாதார நிலை ஓரளவுக்கு வரவும் இருக்கும், ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கூட பிறந்தவங்க வழியில் செலவுகள் அதிகமாக இருக்கும். இப்போது தொழில் வியாபார விஷயமா பயணங்களால் அலைச்சல் இருக்கும். அலைச்சலுக்கு பின்னாடி நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. கடன் பிரச்சனைகள் குறைய கொஞ்சம் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா நல்லது. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பணம் செலவு பண்ணாதீங்க. உங்களோட சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கத்தான் செய்து நீங்கள் நாளை முழுக்க கொஞ்சம் பொறுமை இழந்து காணப்படுற மாதிரி இருக்கும். பிரார்த்தனை இல்லை வழிபாடு செஞ்சிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரும். பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். நேரத்தில் முடிக்க முடியாது. திட்டமிட்டு வேலைகளை கரெக்டாக செஞ்சிங்கன்னா தவறுகள் குறைச்சி வேலைகளை நேரத்துக்கு முடிக்கலைனாலும் பரவாயில்ல, கரெக்டாக செஞ்சுட்டு போங்க. நிலுவையில் நிற்காமல் பார்த்துக்கிறது நல்லது. திட்டமிட்ட செயல்பாடு ரொம்பவே அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள புரிதல் சுத்தமாக கிடையாது. நீங்கள் சொல்கிறது ஒன்று, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்று. பரஸ்பரமாக இந்த பிரச்சனை இருக்குது. அது நல்லிணக்கத்தை பாதிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த நேரங்களில் அமைதியாகவும் கட்டுப்பாடோடும் சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் குறைஞ்சி தான் இருக்குது. அதே நேரம் பயணத்தின் போது பண இழப்போ விரயங்களோ அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க. செலவுகளை சிக்கனமாக செய்யுங்க. சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பாக இல்லை, மந்தமான மனநிலை, மனசில் பதட்டம், யோகா செய்கிறது நல்லது. தெளிவான சிந்தனைகளுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவும் திருப்தியான ஒரு நாளாகவும் தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். உங்களோட எதிர்பார்த்த வரவுகள் தானாக சேர்றது மனசுக்கு நிறைவாக இருக்கும். வேலையிலையும் நல்ல வளர்ச்சி, செய்கிற காரியங்களில் பலன்கள்,
குடும்பத்தோட மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று நாள் முழுக்க வேலையில் புது பொலிவோடையும் தெம்போடையும் செயல்படுவீங்க. நண்பர்களோட ஆலோசனைகளால் உங்களோட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். வியாபார விஷயமா பெரிய மனிதர்களோட நட்பு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய விதமாக தான் இருக்குது. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. நிறைய செய்கிற செயல்கள் காரியங்களில் எதிர்பாராத நன்மைகளும் பலன்களும் உண்டு. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சாதகமான பலன்கள் இருக்குது. நேரத்துக்கு உங்களோட வேலைகளை முடிச்சுட்டு அதே நேரம் நல்ல ஒரு திறமையோடையும் செயல்திறனும் நிரூபிப்பீங்க. உங்களோட செயல்களுக்கு வேலைகளுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அதிகமாகி இருக்கும். அதனால் இனிமையான தருணங்களை அனுபவித்து நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்தோடையும் இருப்பீங்க. காதலர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. நல்ல ஒரு பரஸ்பர புரிதலோடையும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசி முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். கையில் இருக்கிற உபரி பணத்தை அப்படியே சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதிக அளவில் சேமிக்கவும் முதலீடும் செய்கிறதுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம். உங்களுக்கு எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையும் இல்லை. கவலைப்படாமல் ஜாலியாக நாளை கொண்டு போங்க. மகிழ்ச்சியாக இருங்க. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க. நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தானாக நிறைவேறது உங்களுக்கு மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்குது. அதே நேரங்களில் உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷமும் புரிதலும் ஏற்படும். உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு வீட்டில் இருக்கிறவங்களோட உதவி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையிலையும் உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவால் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண வரவு தாராளமாக இருக்கும். பொன்பொருள் வாங்குகிற யோகம் இருக்குது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி நிலவும். தொழிலில் உள்ள போட்டி பொறாமைகள் குறையும். லாபம் அதிகமாகும். தொழில் வளர்ச்சி அடையும். எல்லா விஷயத்திலையும் தெம்போடு செயல்படுவீங்க. நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று நீங்கள் நல்ல தன்னம்பிக்கையோடையும் உறுதியோடையும் இருப்பீங்க. அதனால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இடத்துல நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். மேலதிகாரிகள் உங்களோட செயல்திறனை பாராட்டுவாங்க. தொடர்ந்து சிறப்பாக பணிப்பாடு புரிஞ்சு நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நாளாகவும் எதிர்காலத்துக்கு உண்டான பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கோ நாள் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட வெளியிடங்களுக்கு போவீங்க. 2 பேரும் பரஸ்பர கருத்துக்களை பகிர்ந்து மகிழ்வீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும். இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்குவீங்க. காதலர்களுக்கும் இது பொருந்தும் சிறப்பான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக தான் இருக்குது. அதனால் சேமிப்பு ஆற்றல் உயரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட எதிர்காலத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது. பாதுகாத்துக்குங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதை பற்றியும் கவலைப்படாமல் நாளோட வளர்ச்சியை கொண்டாடுங்க. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் சில தடுமாற்றங்களும் பதட்டங்களும் இருக்க தான் செய்யும். நினச்ச விஷயங்கள் ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். பொறுப்புகள் காரணமாக நிறைய காரியங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்கும். உறவுகளுக்குள்ள குறிப்பாக பெற்றோரோடையும் பசங்களோடையும் மனக்கசப்போ மன வருத்தங்களோ ஏற்படலாம். சூழ்நிலைகளை பக்குவமாக கையாளுங்க. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்று நல்லது. எதிர்பாராத வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல கொடுத்த கடன் திரும்ப பெறதுல சிக்கல்கள் ஏற்படும். இன்று எதுவும் கேட்காதீங்க. விட்டுட்டு ஒரு 2 நாள் கழித்து பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் வேலை செய்கிற இடத்துல நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும். கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட வேலைகளை முடிக்க வாய்ப்பு இருக்குது. மனசு அமைதியாக இருக்கணும்னா தெய்வ வழிபாடு ரொம்பவே அவசியம். இன்று சவால்கள் நிறைஞ்ச அதிகமான நாளாக இருக்கும். மனக்குழப்பங்களை எதிர்கொள்ள பாட்டு கேட்கறது, வெளியில் போகிறது, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். வேலைகள் இருக்கிறதுனால திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். அடுத்தவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கி அவங்களோட ஆதரவோட ஒத்துழைப்போட இன்று உங்களோட வேலைகளை முடிக்க பாருங்கள். புத்திசாலித்தனம், ப்ரொஃபஷனலிசம் இன்று அவசியம் தேவை.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட அமைதியாக பேச வேண்டியது அவசியம். நீங்கள் புரிதல் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை 2 பேருக்குள்ளேயும் பேசி தீர்க்க வேண்டியது அவசியம். அதே நேரம் நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு தொணக்கிட்ட எளிமையாக பார்த்து பேசுறது நல்லது. வார்த்தைகளில் பார்த்து பேசுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு கம்மியாக தான் இருக்கும். சூழ்நிலையை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். பண விரயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் செலவுகள் அதிகமாக இருக்கிறது பிரச்சனை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எண்ணெய் வகை உணவு வகைகளை தவிர்த்துறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கு. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்று தேவையில்லாத டென்ஷன்கள் தானாக தேடி வரும். எதிர்பாராத சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. நீங்கள் பொறுமையாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள். மனசுக்குள்ள ஒரு இறுக்கம் இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட பொறுமையாக பார்த்து பேசுறது நல்லது. வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த விஷயத்துலையும் நிம்மதி இல்லாத நிலை இருக்குது. வெளியிலேருந்து வர வேண்டிய தொகை கிடைக்கிறதுல காலதாமதமாகும். எந்த ஒரு செயலிலையும் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நல்லது. பெரிய பலன்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க. போகிற போக்கில் நாளை கொண்டு போகிறது நல்லது. தனிமையில் அதிக நேரம் இருக்கிறது நல்லது. இன்று சாதகமான நாளாக இல்லை. பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கணும்னா உங்களோட கோபத்தையும் எரிச்சலையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நேரத்துக்கு வேலைகளை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதிகமான வேலைகள் இருக்கிறதுனால மேற்கொள்கிற வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களோட வேலைகளுக்கே பிரச்சனையாகிற மாதிரி இருக்கும். கவனமாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் வேலைகளை முடிக்க வேண்டியது அவசியம். அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று முடிஞ்ச அளவுக்கு சகஜமான அணுகுமுறை. எல்லா விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போங்க. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை அப்படியே கண்டும் காணாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அதே நேரம் குடும்பத்தில் பிரச்சனையை 2 பேரும் உட்கார்ந்து பேசி தீர்க்கிறது நல்லது. புரிதலை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது. கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கலாம். மனசில் ஒரு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்திலையும் சரி கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா மூட்டு வலிகளில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இனிப்பு உணவு வகைகளை தவிர்த்துடுங்க. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்று சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு நாளை போகிற போக்கில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக இருக்கும் போது எதை பற்றியும் கவலைப்படாமல் நாளை உங்களுக்கு சாதகமான பலன் கொண்டு போகிறது நல்லது. எல்லா விஷயத்துலையும் நல்ல ஒரு அமோகமான பலனை தரும் நாளாக இருக்கும். தொழிலில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். குடும்பத்தில் தாராள பண வரவும் மகிழ்ச்சியும் ஏற்படும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. உறவினர்கள் வழியில் அனுகூலம் அதிகமாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா துணைவியால் நல்ல ஒரு மனசுக்கினிய சம்பவங்கள் நடக்கும். குடும்பத்தோட மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. கூட பிறந்தவங்களோடையும் பெற்றோரோட ஆதரவும் இன்று உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நாள் முழுக்க ஜாலியாக இருக்கிறதுக்கு துணைக்கூட வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சினிமாவுக்கு போகலாம், பாட்டு கேட்கலாம். அந்த மாதிரி கலந்துக்கிட்டு 2 பேரும் பரஸ்பர புரிதலோடையும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகளை எல்லாமே நேரத்துக்கு முடிப்பீங்க. முன்கூட்டியே திட்டமிட்டு எல்லாத்தையும் சரியாக செய்வீங்க. அதனால் அமைதியான மனநிலையில் நாள் முழுக்க உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வளர்ச்சிக்கான நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசி நல்ல புரிதலை வளர்த்துக்குவீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு திருப்தியும் மனசில் நல்ல ஒரு நிறைவான உறவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. புரிதல் அதிகமாக இருக்கிறதுனால சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டு போவீங்க. இன்று துணைக்கு பிடித்த விஷயங்களை செய்வீங்க. காதலர்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாகவே இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று நீங்கள் செய்கிற முதலீடுகள் எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். பணத்தை ஜாலியாக செலவு பண்ணுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நல்ல ஒரு மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாள், மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு நாள். எல்லா விஷயத்தையும் திருப்தியாகவும் மன நிறைவோடையும் செஞ்சு முடிப்பீங்க. பலன்கள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது.
புது விஷயங்களை முயற்சி செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள். நல்ல ஒரு உற்சாகமாக குடும்பத்தோட மகிழ்ச்சியாக, நண்பர்களோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிடுறது பல விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சுப செலவுகள் இருக்கு, சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எடுக்கிற முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலையில கூட இருக்கிறவங்களால இருந்த பிரச்சனைகள் விலகும். திடீர் பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கூட்டாளிகளோட ஒத்துழைப்பால தொழில எதிர்பார்த்த லாபத்தை அடைவீங்க. நீங்க நாள் முழுக்க உற்சாகத்தோடையும் ஆர்வத்தோடையும் இருப்பீங்க. இன்று இந்த போக்கின் காரணமா உங்களோட எல்லா முயற்சியிலையும் வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். முக்கிய முடிவுகளை எடுக்க சிறப்பான நாளா இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் தெரியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில புதிய வாய்ப்புகளும் நல்ல ஒரு வளர்ச்சியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நாள் முழுக்க திருப்தியான மனநிலையோட உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. மனசு விட்டு நிறைய பேசுவீங்க. நல்ல ஒரு புரிதலோடையும் நல்ல அன்னுண்ணியத்தோடையும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. உங்களுக்கும் துணைக்கும் இடையே நல்ல புரிதல் இருக்கிறனால உறவுல நல்ல ஒரு பிணைப்பு வலுப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். உங்களோட குடும்ப தேவைகளுக்காக பணம் செலவு செய்வீங்க. அது திருப்தியாகவும் மன நிறைவாகவும் இருக்கும். செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், வரவுகளும் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்களோட மனசுல இருக்கிற நம்பிக்கை காரணமா நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. எந்த குறைபாடும் இல்லை. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா எதிர்பார்த்த சில விஷயங்கள் தாமதமாகலாம். மனசில் ஏகப்பட்ட குழப்பங்களும் ஒரு நிறைவில்லாத ஒரு நாளாக இருக்கிற மாதிரி இருக்குது. செய்யக்கூடிய காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படுறது மனசை வருத்துற மாதிரி இருக்கும். பண வரவு ஓரளவுக்கு தான் சுமாராக தான் இருக்குது. பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படலாம். உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். வேலையில் பொறுப்போடு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மதிப்பு உயரும். பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகிறது கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத மனசாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. இன்று உங்களுக்கு பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அமைதியாகவும் கட்டுப்பாடோடவும் நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதுங்க. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக கையாளுறது நல்லது. இன்றைய நாளில் உங்களோட வேலைகளை திட்டமிட வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்கும். இன்று உங்களுக்கு நாள் சிறப்பாக இல்லை. வேலைகளில் தவறுகள் ஏற்படலாம். சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை ஒன்று தேவையில்லாத துணைக்கூட வாக்குவாதங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அதை பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது அவசியம். நீங்கள் வேறுபாட்டை ஒதுக்கி வச்சுட்டு தொணக்கூட மனசு விட்டு பேசி பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர்றது நல்லது. காதலர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிற வேண்டிய நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது வருத்தத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சேமிப்பு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லது. இல்லைனா சேமிப்பு கரைஞ்சி மனசுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியமாக இல்லை. கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். கால் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம். தனுஷ் ராசியை பொறுத்தளவுக்கு இன்று நாள் முழுக்க கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டு பிரச்சனைகளை மாட்டாமல் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் சின்னதாக விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் உறவுகளுக்குள்ளேயும் தேவையில்லாத மனசாபங்கள் வாக்குவாதங்கள் எல்லாம் எல்லாரையும் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. புதுசாக இருக்கிறவங்க கிட்ட பார்த்து பேசாமல் இருக்கிறதோ இல்லைன்னா அவங்கக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறதோ நல்லது. தொழில் வியாபார ரீதியாக எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அனுகூலம் ஏற்படும். சிறப்பான பலன்கள் கிடைக்க உகந்த நாளாக இல்லை. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க. ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. இன்று கடின உழைப்பும் கடின முயற்சியும் அவசியம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யணும். அதுக்கு கவனமும் விழிப்புணர்வும் அவசியமாக தேவை. உங்களோட வேலைகளில் தடைகள் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும்.
நல்ல பலன் காணணும்னா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள மனசுல ஏகப்பட்ட மாறுபட்ட மனநிலை, வேறுபட்ட மனநிலை காரணமா துணைக்கிட்ட வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்கும். 2 பேரும் பரஸ்பர புரிதல் இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனசை விட்டு பேசி பிரச்சனைகளை ஒண்ணா உட்கார்ந்து தீர்க்கிறது நல்லது. காதலர்கள் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் கம்மியாக தான் இருக்குது, வரவு சுத்தமாக இல்லை. ஆனால் செலவுகளை விவேகத்தோட கையாள வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா விரயங்கள் ஆகாமையோ கடன் வாங்காமையோ நாளை கொண்டு போகிறதுக்காக வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமான மனநிலை காரணமாக மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்குது. அது மூலிமா நாள் முழுக்க நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. ஆதாயமான பலன்கள், எதிர்பாராத வரவுகள் மனசுக்கு சந்தோஷத்தை தரும். குடும்பத்தோட மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க நாள் முழுக்க வாய்ப்புகள் அதிகம். இன்று நீங்கள் செய்கிற செயல்கள் எந்த விஷயமா இருந்தாலும் புது உற்சாகத்தோடையும் புது பொலிவோடையும் ஈடுபடுவீங்க. குடும்பத்தினரோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளோட சுமூகமான உறவு ஏற்பட்டு வருமானம் பெருகும். நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நாள் முழுக்க அனுகூலமாக தான் இருக்குது. நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட முயற்சிகளுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருக்கும். எல்லா விஷயத்தையும் ஈஸியாக செஞ்சு முடித்து நாளை உற்சாகமாக மகிழ்ச்சியாக கொண்டு போவீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்களோட திறமைக்கு அங்கீகாரம், பாராட்டு எல்லாமே இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பதவி உயர்வுக்கோ ஊதிய உயர்வுக்கோ திட்டமிட்டு இன்றைய செயல்கள் உங்களோட செயல்பாடுகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கூட இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்குவீங்க. துணை கூட வெளியிடங்களுக்கு போகிறது மூலிமா 2 பேரும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. பரஸ்பர புரிதலோடையும் இனிமையான தருணங்களை அனுபவித்து நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு உண்டு. காதலர்களுக்கு இது ஏற்ற ஒரு நாள். உங்களோட வாழ்க்கை குறித்து முடிவுகளை எடுக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண விஷயத்தில் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்குது. வரவு அதிகமாக இருக்கும். உங்களோட சேமிக்கிற ஆற்றல் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் செலவுகளை சமாளிக்க. சேமிப்பு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. உற்சாகமாக இருப்பீங்க. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இன்று கொஞ்சம் பதட்டம் இருக்கும். அதே நேரம் செய்ய வேண்டிய செயல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முக்கியமாக சில விஷயங்களில் இன்றைய நாளில் கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும். அதை தவற விடாதீங்க. அதை தவற விட்டிங்கன்னா அது பின் விளைவுகள் கொஞ்சம் சாதகமாக இல்லை. செய்கிற செயல்கள் காரியங்களில் பிரச்சனைகளோ தடை தாமதங்களோ இருக்குது. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறதும், அவங்கக்கிட்ட பார்த்து பிரச்சனை வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுகிறதும் நல்லது. உறவுகளுக்குள்ள பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதங்கள், இடையூறுகள் ஏற்படலாம். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி இருக்கும். அதே நேரம் செலவுகளும் பிரச்சனைகளும் கூடவே வரும். பெரிய மனிதர்களோட ஆலோசனை கேட்டு வியாபாரத்தை கொண்டு போகிறது நல்லது. கடன்களை குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. இன்று உங்களோட எதிர்காலம் குறித்து கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வருந்தாதீங்க. புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் இருக்க ரொம்பவே கவனம் அவசியம். உங்களோட வேலைகளில் உங்களோட கவனக்குறைவு காரணமாக தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். அதே நேரம் செஞ்ச வேலைகளை ஒரு முறைக்கு சரி பார்த்து தவறின்றி வழங்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட புரிதல் நல்லா இருக்கும். ஆனாலும் சுமூகமான சூழ்நிலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உங்களோட குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்தையும் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நிதி சம்பந்தப்பட்ட எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்காதீங்க. சேமிக்கலனாலும் பரவாயில்ல, வீண் செலவுகளை பண்ணாதீங்க. வீண் விரயங்களை பண்ணிட்டு கடன் வாங்குற சூழ்நிலைகளுக்கு போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிக்க குளிர்பானங்களை தவிர்த்துருங்க. சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. மழையினால ப்ராப்ளம் வர வாய்ப்புண்டு.
மீன ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாளும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சில நல்லதும் இருக்குது, சில பிரச்சனைகளும் இருக்குது. அதே நேரங்களில் உங்களை நீங்களே கொஞ்சம் திடமாகவும் தன்னம்பிக்கையோடையும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. நிதானமும் பொறுமையாக இருந்தால் செய்கிற செயல்களில் முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் கொண்டு போக வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து மறையும். குடும்பத்தில் செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும். தொழிலில் மந்தநிலை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்க, தொழிலில் கீழே வேலை செய்கிற வேலையாட்கள் ஆதரவாக இருப்பாங்க. மனைவி வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படலாம். இன்று வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. அதனால் விரயங்களும் ஆக வாய்ப்புண்டு. கொஞ்சம் அனுகூலம் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். பாதகமான பலன்கள் இருக்காது. அதே நேரம் மனசை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று பணியிட சூழல் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட கவனமாக பார்த்து பழகணும். சரியான நேரத்தில் பணிகளை முடிக்கிறது நல்லது. திட்டமிட்டு கவனமாக தவறுகள் இல்லாமல் செய்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா வேலைகள் நிலுவையில் நின்றுந்தால் அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நீங்கள் உங்களோட கருத்துக்களை துணை கூட வெளிப்படையாக பகர மாட்டீங்க. அதனால் 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் நம்பிக்கையும் புரிதலும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை போக்க தவிர்த்துட்டு ஓப்பனாக வெளிப்படையாக துணைக்கிட்ட பேசி மனசு விட்டு பேசி பழகிறது நல்லது. பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸ் ஆக்காதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை கையாளும் போது ரொம்பவே கவனமாக சிக்கனமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைன்னா கூடுதல் செலவுகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகளை சமாளிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. எண்ணெய் பதார்த்தத்தை தவிர்த்துருங்க. வெளி ஹோட்டல் உணவுகளை தவிர்த்துறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலில் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா, உங்கள் ராசியோட பலனை கேட்டிருந்தீங்கன்னா, உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் உங்களோட உதவியால் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகலாம். அதே நேரங்களில் தினசரி லைவ் வருது. பல விதமான ஷார்ட்ஸ்கள் நான் இப்போ போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதையும் பார்த்து பலனடைகிறது நல்லது. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நாங்கள் தொடர்ந்து பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம், லைவ் வந்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கவும் அதுக்குண்டான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் லைவ்ல ஜாயின் பண்ணி உங்களோட சுயஜாதக பலன்களை கேட்கலாம். அதுவும் குறிப்பாக சூப்பர் சாட்டில் வந்தீங்கன்னா விரிவாகவும் பலன்களும் தீர்வுகளும் கரெக்டாக சொல்லப்படும். உங்களோட வாழ்க்கை மேம்படுத்துறதுக்கு சுயஜாதகம் பார்த்து பலன் அடைகிறது நல்லது. குறைஞ்சது 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஜாதகம் பார்த்து பலன் அடைகிறது நல்லது. இந்த இலவச ஜாதகம், ஃப்ரீ ஜாதகம் எல்லாமே உங்களுக்கு அது பொது பலன்களாக தான் இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்குறதுக்கும் நன்றி. அதே நேரங்களில் வாழ்க்கையை மேம்பட வாழ்த்துக்கள்.